கைஸ் வணக்கம். லாங் பேக் அகெயின் ஒரு வீடியோ இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல்டீஸ் அப்டேஷன் சரிங்களா. ஸோ இப்போ அமேசான் கேடிபியில் இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 days பிஃபோர் 10th அன்னைக்கு சரிங்களா, மே 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டேஷ்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்கும். ஸோ அந்த பேனரில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 9.99 அந்த டாலருக்கு பிலோ கம்மியாக இருக்கிற எந்த ஒரு ப்ரைஸ் நீங்கள் எந்த புக்குக்கு நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணாலும் அது வந்து 60% ராயல்ட்டிஸிலிருந்து 50%ஆக வந்து சேஞ்ச் ஆகிடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 10 ஐ திங்க் 10 அல்லது 20 அந்த 2 டேட்டு. ஒரே நிமிஷம் ஒன்ஸ் நான் பார்த்துக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் 10th ஜூன் 10th இருந்து பார்த்தீங்கன்னா ராயல்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். இது வந்துட்டு ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிஷர் அல்லது வந்து ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய டிசப்பாயிண்ட் தான் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கண்டென்ட் புக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் எடுத்தோன்னுமே ஆட் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிளும் ஆகும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது ஒரு 6.99 தான் விற்க முடியும் சரிங்களா. டிஃபால்ட்டாகவே வந்து 6.99 தான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லா இடத்துலையுமே வந்து செட் பண்ணுறது. பட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் கூட நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நிறைய வேரி ஆகிறதுனால நம்ம இன்னும் வந்து ஹை கண்டென்ட் புக்குக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இட்ஸ் பியாண்ட் தி லோ அண்ட் மீடியம் கண்டென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹை கண்டென்ட் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் அந்த ராயல்ட்டிஸ் சேஞ்சஸ் அது எப்படி மாறும் அப்படிங்கிறத டீட்டெயிலும் ப்ளஸ் என்னோடய ஆட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் லாஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 23rd சரிங்களா. இந்த டேட்டு வரைக்கும் எனக்கு இந்த மந்தில் அதாவது பிகினிங் ஆஃப் த மே 1st 23rd வரைக்கும் 22nd வரைக்கும் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் அண்ட் ராயல் அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அண்ட் தென் அதில் வந்து எனக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அதாவது ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் தென் எது மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா. சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ராயல்ட்டிஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பார்த்துடலாம். ஸோ ராயல்ட்டிஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் kdp.amazon.comல இந்த ராயல்ட்டிஸ் கால்குலேட்டர்னு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும். ஸோ இதிலே பாருங்கள், சேஞ்சஸ் டு ராயல்ட்டி ரேட்ஸ் அண்ட் கலர் பிரிண்டிங் காஸ்ட் ஸ்டார்டிங் June 10, 2025 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டிஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are changing the royalty rate for books prices below certain list, for example less than 9.99 சரிங்களா. ஸோ ப்ரைஸ் பிலோ 9.99 வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 60% ராயல்ட்டிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 50%ஆக வந்து ரெடியூஸ் ஆகிடும் சரிங்களா. இது பெரிய டிசப்பாயிண்ட் ஒரு ஆத்தராக இருக்கிறப்ப, ஒரு பப்ளிஷராக இருக்கிறப்ப. ஓகேங்களா. ஓகே, மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பேப்பர் பேக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் அண்டு வித் க்ரீம் பேப்பர் அல்லது இதுதான் வரும். தென் 8.5 x 11 amazon.com. ஸோ இதில் வந்துட்டு நான் 100 பேஜ் தென் 6.99 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ சப்மிட் கொடுத்தா இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ராயல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் லிஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.73, இந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து 2.84 போயிருக்கும். அந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்க ராயல்ட்டிஸ் வந்து 1.35 வந்து இப்போ கிடைக்கும். நீங்கள் 6.99 அப்படின்னு செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே அதாவது சாரி 1.9 வரைக்கும் 109 பேஜஸ் வரைக்கும் வந்து இதே தான் சரிங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் 108 போட்டு பாருங்களேன், இதே தான் வரும். 1.35 இந்த ராயல்ட்டிஸ் தான் நம்மளுக்கு வரும். இதே நீங்கள் வந்து 110 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டிஸ் வந்து குறையும் சரிங்களா. இப்பயும் கூட
6.99 செட் பண்ணியிருந்தீங்கன்னா குறையும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன்டீரியர் வந்து 109 பேஜஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து முடிக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து ராயல்டிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ராயல்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஆஃப்டர் ஜூன் ஓகேங்களா? ஆஃப்டர் ஜூனில் வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் லிஸ்ட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 5.68 ரெடியூஸ் ஆயிடுது. சரிங்களா? மினிமம் லிஸ்ட் ப்ரைஸிங் வந்து சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இது வந்து 4.73 இருந்து இங்கே வந்து 5.68 மாறிடுது. பிரிண்டிங் காஸ்ட் அதே தான். பிரிண்டிங் காஸ்ட்டும் அதிகப்படுத்திட்டாங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்டிஸு குறைச்சிட்டானுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸு, ஏஐ இது மாதிரி யூஸ் பண்ணி நிறையா வந்துட்டு வந்ததுனால இவங்க வந்துட்டு சமாளிக்க முடியாதனால இப்படி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ராயல்டிஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 0.66 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். எவ்வளோலேருந்து $1.35 இருந்து 0.65 தான் நம்மளுக்கு ராயல்டிஸ் கிடைக்கும். இதே வந்து மற்ற மார்க்கெட் பிளேஸ்லையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு 2.15 கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 10 6.99 நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா 0.46 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகுது பாருங்க. இதே நீங்கள் வந்து 7.99 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராயல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.95 ஓகேங்களா? அண்டு ஆஃப்டர் 10th ஜூன்த்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.16 அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் யூகே அதாவது லண்டனில் அதே மாதிரி குறையும். ஓகேங்களா? ஸோ 8.99க்கும் அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? 8.99னாலும் உங்களுக்கு வந்துட்டு 2.55 இப்போ கிடைச்சிட்டு இருக்கிறது. பட் நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் 10th அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.66 ராயல்டிஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அப் டு 9.99 வரைக்கும் 9.99 வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இதில் என்ன இருக்கோ அப்படியே வரும். சரிங்களா? எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்க 3.15 இருக்கு. பட் இங்கே பாருங்க 3.15 இங்கே வந்து 3.15 யுஎஸ்க்கு. பட் இதில் பாருங்க 2.31 இருக்கு. இங்கே பாருங்க 9.99 வச்சாலும் கூட மற்ற மார்க்கெட் பிளேஸை தான் சொல்லியிருக்காங்க பிகினிங்கில். டிபெண்ட்ஸ் ஆன் த அமேசான் மார்க்கெட் பிளேஸ்ன்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். ஸோ 7.99 7.44 இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.44 அப்படி அல்லது 7.88 அது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் பழைய ராயல்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம தாண்டி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ராயல்டிஸ் சேஞ்சஸ் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஃபார் ஆல் லோ, மீடியம், நோ கண்டென்ட் புக் பப்ளிஷருக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆட்ஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள் மே 1 மே 2 அப்போ 10 கிளிக்கு அண்டு அதே மாதிரி 1 by 1 போகுது. ஸோ 12 கிளிக்ஸு அண்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு வந்து டோட்டலாக இது இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $50 அரௌண்ட் $50 எனக்கு கிடைச்ச சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86.52 இந்த ஏகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.76 ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் என்னென்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்போ நான் ஒரு 2 days பிஃபோர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆட் ரன் பண்ணியிருக்கேன். அண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஓகேங்களா? தென் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆடு. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆடு. அண்டு சாரி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். அண்டு இங்கே தான் நம்மளோட மேனுவல் ஆட்ஸ் அண்டு டார்கெட் ஆட்ஸ். சரிங்களா? ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 22 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. 183.77 வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஏகாஸ் தான். $14 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 183.77 ஓகேங்களா? ஆ தென் ஜஸ்ட் எ மினிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எனக்கு கிடைச்ச ராயல்டீஸ் 14 ஆர்டர்ஸ் அண்ட் இது எனக்கு கிடைச்ச சேல்ஸு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் சரிங்களா? ஆட்டோமேட்டிக் ஆட் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மேனுவல் ஆட்ஸும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேனுவல் ஆட்ஸு இது எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாரி இருந்தது. அதனால நான் வந்துட்டு இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சேம் இதே வந்து பார்த்தீங்கன்னா, எகெயின் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, மறுபடியும் கீழ இது வந்து இப்போ லைவ்ல இருக்கு. ஒரு 5 சென்ட்ஸ் கம்மி பண்ணியே நான் இப்ப ரன் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்லயே போட்டு விட்டுருக்கேன். எனக்கு ஓகே. சரிங்களா? ரொம்ப அடி வாங்கல. ஓரளவு அ எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஆட்ல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து இதில வந்து ஒரு 4 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? அண்ட் எனக்கு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, $49 அந்த 193 கிளிக்ஸ் வந்திருக்கு. அ 12.76 தென் ஒவ்வொரு நாளைக்கும் கிளிக்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அ சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸே வரும். ஆனா இது வந்து ஆர்டர் வராது. ஸோ அது மாரி எனக்கு வந்துட்டு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, போன மந்த் கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு தான் தோணுது. அண்டு இதில நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ப வந்துட்டு லாட்ரி ஆட் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு அ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் வந்து இண்டிவிஜுவலா போட்டிருக்கேன். அண்டு இப்ப பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகேங்களா? கிளிக்ஸ் 12 சேல்ஸு அது மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வேரி ஆயிட்டே போகும். ஓகேங்களா? 7 கிளிக்கு, 3 கிளிக்கு, இப்போ 15 சேல்ஸு. ஒவ்வொரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, 0வா இருக்கும். இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 0 ஓகேங்களா? இது மாரி தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அதே வீடியோ தான். ஸோ இதில நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் $50 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு கிடைச்ச சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 386 இதில இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்பளுக்கு வந்துட்டு இதுலயே வந்து ஆர்கானிக்காவும் சேல்ஸ் ஆகும். சரிங்களா? ஆட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் மூலம் சேல்ஸ் ஆவறதும் இருக்கு. பிளஸ் வந்து அடிஷனலா ஆர்கானிக்காவும் சேல்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து ஆட் ரன் பண்றது வந்து பெட்டர் தான். சரிங்களா? பட் இப்ப இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் 10ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா, அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரைஸ் ரேஞ்ச் வந்து ராயல்டீஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதனால நம்ம பிரைஸ் ரேஞ்ச் இன்கிரீஸ் பண்ணா, நம்மள உடனே வந்துட்டு கிளையண்ட்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ யாரும் வந்துட்டு நம்மளோட டார்கெட் பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் வாங்குறவங்கலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட காம்படிட்டர் என்ன பிரைஸ் வச்சிருக்கிறாங்களோ, ஸோ அத வச்சு தான் நாமளும் வந்துட்டு நம்மளோட பிரைஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? எடுத்தோனமே 9.99 நீங்க வந்து 6.99 எடுத்தோனே 9.99 வச்சீங்கன்னா, உடனே நம்மளோட புக் வந்து லிஸ்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, கலரிங் புக்குக்கு இன்னும் வந்து நான் கிரியேட் பண்ணல கோர்ஸு. டெஃபினட்டா நான் அந்த கோர்ஸ்ல வந்துட்டு சம் அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கேடி ஸ்பை பத்தி வந்து ஃப்ரீயா வந்துட்டு எப்படி வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத மெத்தேடும், இன்னும் ஒரு அடிஷ்னலா 2, 3 இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன் அந்த கோர்ஸ்லயும். ஸோ டெஃபினட்டா அந்த கோர்ஸும் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, நீங்க வந்துட்டு ஆம் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா, நீங்க வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். See you in the next video. Take care. Bye.